இந்த ஏன் சாத்தானின் பிள்ளைகள்னு சொன்னீங்க கேட்டீங்க. ஆமா, அதாவது அநீதியை எதிர்த்து போராட வேண்டிய மக்கள், அநீதிக்கு எதிராக நிற்க வேண்டிய மக்கள், அநீதின்னு தெரிஞ்சும் தொடர்ச்சியா ஒரு முறை செய்யலாம், இருமுறை செய்யலாம், ஆனா தொடர்ந்து 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 அந்த தீமையை செய்கிறவனுக்கே துணை நிற்பது எப்படி ஏற்பது? இப்போ மதுவை விற்பது, ஒரு சாத்தானின் செயல்களை எல்லாம் பட்டியலிடுங்க. இல்ல நான் சொல்றேன் தந்தையா, நான் ஒரு குடிமகனா கேட்கிறேன், சாத்தானின் செயல்கள், இது பேய் பிசாசு தீமையின் செயல்கள்னு ஒண்ணு சொல்லுங்க. மது விற்பது, கொலை செய்வது, ஊழல் லஞ்சம் பெறுவது, இந்த மாதிரி எல்லாத்தையும் செய்யறது இந்த திமுக ஆட்சி, இந்த அதிமுக ஆட்சியா இல்லையா? கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. இவங்க அப்படியே சொல்லி சொல்லி இவங்க மனநிலைக்குள்ள அதை தள்ளிட்டாங்க. தனிச்சு நின்று வெல்ல முடியாதுன்னு சொல்லவே கூடாது. நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. இறைமகன் இயேசு சாட்சியாஸ்வரன் தனிச்சு நின்று இந்த மகன் வெல்லுவார். சரி, பைபிள் எரிக்கப்படுது, இடிக்கப்படுது, யாரோட ஆட்சி இல்லை? அது நீங்க தீமையை ஒழிங்க, இன்னொரு தீமையை வச்சு இல்லை. அதனால தயவு செய்து இந்த என்னை கேட்டா நீங்க ஓட்டு போடாமலே கூட சும்மா இருந்துருங்க. என்ன நான் சொல்றது, ஒரு அநீதிக்கு வலிமையை கொடுத்து விட்டுறீங்க. அது நபிகளே சொல்றாரு, அச்சமில்லாமல் அநீதியை துணிந்து எதிர்ப்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத்துங்கிறார், புனித போராளிங்கிறார். அதே தான் இறைமகனும் சொல்றாரு, இயேசுவும் சொல்றாரு. நீங்க அச்சமில்லாம நீங்க போராட வாங்கன்னு சொல்லலை, போராடுற பிள்ளைகளுக்காக துணையா இருங்கன்னு தான் சொல்றோம். வேற ஏதாவது கேள்வி? இறுதி ஆயிடுச்சா? இயேசு கிறிஸ்து உங்கள் பார்வையும் ஒரு பேரன்பின் பெருவடிவம் உங்களுக்கு தெரியும். ஆமா, தியாகம், அதான் அதுலயே வந்துருது. அன்புல தான் அது எல்லாமே பிறந்துருது. நம்மளுடைய மூதாதை இன்னார் செய்தாரை ஒருத்தர் அவர் நான நன்மையும் செய்து விடுங்கிற மாதிரி உலகத்துல ஒரே கோட்பாடு, தன்னை போல் பிறரையும் நேசிப்பாயாக அப்படிங்கிறது. அந்த கோட்பாட்டுல அதுதான் ஆகச்சிறந்த ஆன்மீகம். ஆன்மீகம் என்பது உங்களுக்கு தெரியும், கருணை தான் அதன் வாசல், அன்புதான் அதனுடைய அன்புதான் அதன் கருணை தான் வரவேற்பறை. அதில் அந்த மாதிரி தன்னை போல் பிறரையும் நேசிப்பாயாக ஆமேன்கிற அந்த கோட்பாட்டு கீழே தான் எல்லாமே வருது. அப்போ இதில் அதுக்குள்ளே வந்துடுது இல்லை, மன்னித்தல், அன்பு, பரிவு, இரக்கம், கருணை எல்லாமே வந்துடுது. அதில் அப்பத்தை பிட்டு அனைவருக்கும் கொடுத்து அவருக்கு போதித்ததாவதுன்னா பகுத்துண்டு அந்த பல்லுயிர் ஓம்புதல். அப்புறம் நீங்க கைவிடப்பட்டவர்கள் மீது காட்டிய கருணை, அது எல்லாமே ஒரு வடிவமாக வாழ்ந்து காட்டிய மகள், ஒரு பெண்மகள் நமக்கு. நீங்க சொல்ற மாதிரி அப்போஸ்தலர்கள், புனிதர்கள், அதெல்லாம் நம்ம படிச்சது தான். ஏன்னா நம்ம பார்த்த ஒரு மகள் இருக்கா, அன்னை தெரசா. அவ அதை விட நமக்கு ஒன்றும் சான்று ஒன்றும் தேவையில்லை. கல்கத்தா கடைவீதிகளில் போய் கையேந்தி கேட்குற போது அவர் கன்னியாஸ்திரி உடையை அணிஞ்சிருந்ததுனால காரி ஒருவர் துப்பிடுறாப்புல. அந்த எச்சில் அப்படியே கையில் மூடிக்கிட்டு, இந்த நீங்கள் இப்போது தந்தது எனக்கு போதும், ஆனால் அங்கு நிறைய பேர் பசியோடு இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஏதாவது தாருங்கள் என்று கேட்ட உடனே அவன் வெக்கி தலை குனிஞ்சிடறான். அதை தான் அவர் சிறவங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன். அதை தான் பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சேன்னு பாரதி பாடினது அதிலிருந்து தான். அதுதான் நமது பாட்டனார் வள்ளுவ பெருமகனார் இன்னார் செய்தாரை ஒருத்தர் அவர் நானன்னு சொன்னதும் அதுதான். இறைமகன் இயேசு என்றால் அநீதிக்கு எதிரான ஒரு தூய புரட்சி, அப்படிதான் நான் பார்க்குறேன். தூய புரட்சி. அது எந்த வடிவத்தில் வந்தாலும் எதிர்க்கணும். நீங்களே பார்க்குறீங்க, அவ்வளவு அன்பு கொண்டவர் தேவாலயத்தில் வாசலில் வியாபாரம் பார்த்தோன்னே சவுக்கு வச்சு அடித்தாருங்கிறத
நம்ம பார்க்குறோம். அப்போ அது தவறுன்னா அதை தட்டி கேட்கணுங்கிறத நம்ம அதில் கற்றுக்கிறோம். அதிலிருந்து தான் நான் பாடம் பெறுகிறேன். தவறு அது நீங்கள் செஞ்சாலும் யார் செஞ்சாலும் அது தட்டி கேட்குறேன். அதே தான் நமது பாட்டன் நக்கீரனும் வந்திருக்கவன் இறைவன் சிவன் என்றும் தெரிந்து நீ நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே என்றான். அந்த பரம்பரையில் வந்த நாம் அநீதிக்கு ஒருபோதும் துணை போகக்கூடாது. இறைமகன் இயேசு என்றாலே அநீதிக்கு எதிரான புரட்சியாளர் புனிதர் என்று தான் நம்ம பார்க்கணும். அந்த புனிதரின் வழியில் பயணிக்கிற நாம் இந்த பூமியில் எந்த வடிவத்திலும் அநீதியை ஏற்க முடியாது. உங்களுக்கு தெரியும், புதியதொரு உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்று பாடிய புரட்சி பாவலனின் பேரனும் பேத்திகளும் கெட்ட போரை செய்து வேரோடு சாய்க்கப்பட்ட இனத்தின் மக்கள். நாம் தமிழர்கள்ங்கிற இனத்தின் மக்கள் உலகப் போரை எதிர்கொண்ட 21ஆம் நூற்றாண்டில் உலகப் போரை எதிர்கொண்ட ஒரு இனத்தின் மக்கள். அதில் நினைவில் வைத்துக்கொண்டு தீமையை சகிக்காது உண்மைக்கும் நேர்மைக்கும் நன்மைக்குமாக நாம் நிற்கணும். அப்படி நிற்கிற பெருமக்கள், அதற்காக அரசியல் களத்தில் நிற்கிற நீங்கள் இறைப்பணியில் நிற்கிறீர்கள், நாங்கள் இந்த அரசியல் பணியில் மக்கள் களத்தில் நிற்கிறோம். அதற்கு நீங்கள் இயன்றவரை துணை நிற்கணுங்கிறது தான் என்னுடைய அன்பான வேண்டுகோள், விருப்பம். வேறு ஏதாவது கேள்விகள் சுருக்கமாக நீங்கள் கேட்பதாக இருந்தால் இப்பொழுது சொல்லலாம். நீங்கள் கொடுத்த கேள்விகளை எல்லாவற்றையும் நான் பொதுமைப்படுத்தி கேட்டிருக்கிறேன். கிறிஸ்தவம் சாராத சில கேள்விகள் வந்திருக்கிறது, அதை நான் தவிர்த்து இருக்கிறேன். வேறு ஏதாவது நீங்கள் குறிப்பாக அண்ணனிடம் கேட்க வேண்டும் என்றால் கேட்கலாம். தனித்திற்கு நாம் வெற்றி பெற முடியுமா? முடியாது. என்னுடைய அதற்காக நீங்கள் சேர்ந்து ஒற்றுமையாக இல்ல அது தனிச்சு நின்று வெல்ல முடியாதுன்னு நீங்க சொல்றத நான் ஏற்கல. அது தவிர தனிச்சு நின்று வெல்ல முடியாதுன்னு சொல்லக்கூடாது. தத்துவம் இல்லாமல் தான் வெல்ல முடியாதே ஒழிய தனிச்சு நின்று வெல்ல முடியாதுன்னு ஒண்ணு இல்லை. தனிச்சு நின்று அரவிந்த் கெஜ்ரிவால் வெல்ல முடியும். தனிச்சு நின்று 37 இடம் அம்மையார் ஜெயலலிதா நாடாளுமன்றத்துக்கு வெல்ல முடியும் 2014. நம்மளால வெல்ல முடியாதுன்னு ஏன் சொல்றீங்க? அப்படி ஒரு கோட்பாட்டை இவங்க அப்படியே சொல்லி இவங்க மனநிலைக்குள்ள அதை தள்ளிட்டாங்க. தனிச்சு நின்று வெல்ல முடியாதுன்னு நம்ம சொல்லவே கூடாது. நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. இறைமகன் இயேசு சாட்சியாஸ்வரன் தனிச்சு நின்று இந்த மகன் வெல்லுவார். நீங்க பார்த்தே இருக்கீங்க. தனிச்சு நின்று நான் தனிச்சு நிற்கிறேன்னு யாரு சொன்னது? தனிச்சு நிற்கிறேன்னு பல லட்சக்கணக்கான பல கோடிக்கணக்கான தமிழ் மக்களோடு சேர்ந்து நிற்கிறேன். 36 லட்சம் மக்கள் எனக்கு வாக்கு செலுத்தி நாங்கள் உன்னோடு இருக்கிறோம்னு கேட்டிருக்காங்க. ஒரு சித்தாந்தத்தோடு சினிமா சேருவது சரி, ஒரு சினிமாவோடு உயர்ந்த சித்தாந்தம் போய் சரணடைவது சரியாக. பிரபாகரன் என்ற ஒரு தலைவனை ஏற்றுக்க அவன் மகன் போய் இன்னொருத்தரோட போய் நிற்கிறது சரியா வராது. ஏன்னா எங்களை ஏற்றுட்டு எங்களோட வாங்க வரணும். அவர் முதல்ல பெரியாரை கீழே விட்டு வரணும். நீங்க பெரியார் கொள்கை வழிகாட்டினா பெரியாரின் எந்த கொள்கையை ஏற்கிறீங்கன்னு கேட்டா எனக்கு விளக்கம் சொல்லணும். எந்த கொள்கை? சாதி ஒழிப்பு. ஒழிஞ்சிருச்சா சாதி ஒழிப்புக்கும் பெரியாருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? பெண்ணிய உரிமை. எது பெண்ணிய உரிமை? நான் இருக்கும்போது என் மனைவிக்கு வேறொரு ஆண்மகனோட விருப்பம் ஏற்பட்டு இச்சை வந்தால் அந்த ஆண்மகனோட போய் உறவு வைத்துக் கொள்வதை குற்றமாக கருதக்கூடாது என்று 1977 சேலம் மாநாட்டில் 3வது தீர்மானமாக போட்டிருக்காப்ல. இதான் நீங்க பெற்றுக் கொடுத்த பெண்ணிய உரிமைய. உனக்கு அந்த ஆண்மகனோட வாழ விருப்பம் இல்லைன்னா சட்டப்படி போய் மனமுறிவை பெற்று பிடித்த ஆண்மகனோடு போய் இணைந்து வாழணும்னு சொல்றது வேணா சீர்திருத்தம் மாறுதல்னு சொல்லலாம். புருஷன் இருக்கும்போதே உனக்கு விருப்பப்பட்ட ஆம்பளையோட போய்க்க அதை சமூகம் குற்றமா கருதக்கூடாதுன்னு பரிந்துரைக்கிறத ஏற்குதா அந்த சமூகம்? முதல்ல என் மொழியை சனியன் சொல்ல நீ யாரு? தமிழை சனியன் சொன்னவன் தான் எனக்கு சனியன், அவனை ஒழிப்பேன். அப்படிதானே நீங்க வரணும். ஒரு தமிழ் மகன் அதானே வரணும்.
தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை தாயை தடுத்தாலும் விடாதேங்கிறான் புரட்சி பாவல். அதுல எனக்கு பெரியார் என்ன சிறியார் என்ன எவர் வந்தாலும் எதிரி தான். அதுல போய் அதெல்லாம் ஏற்க முடியாது. எனக்கு யார் துணையும் தேவையில்லை. உலக நாடுகள் 20 நாடுகள் படையெடுத்து வரும்போது என் தலைவன் எந்த நாட்டு படையும் துணைக்கு அழைக்கலை. புரியுதா உங்களுக்கு? கூட்டத்தில் நிற்கிறதுக்கு எவனுக்கும் வீரமும் துணிவும் தேவையில்லை. தனிச்சு நிற்கத்தான் துணிவும் வீரமும் தேவைப்படுது. நாங்கள் வீரர்கள் துணிஞ்சு நிற்கிறோம். நான் என் மக்களை முழுமையாக நம்புகிறேன், நேசிக்கிறேன், நிற்கிறேன். 36 லட்சம் நாளைக்கு 1,20,00,000 மாறாதுன்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? 4.5 லட்சத்திலிருந்து 36 லட்சத்துக்கு வந்தவன் இந்த 36 லட்சத்தை 76 லட்சம் 66 லட்சமா உயர்த்த முடியாதா என்ன? இந்தியாவை யார் ஆள்றது? அது மோடியா ராகுலா? அதுலேயே என்ன தேர்ந்த மக்கள் தமிழ்நாட்டை யார் ஆள்றதுன்னு தன் மகனை இந்த வாட்டி நிராகரிக்க மாட்டான். பார்க்கத்தானே போறீங்க. நீங்க இந்த கேள்வியை கேட்டது தப்பு அப்படின்னு ஒரு நாள் உணர்வீங்க. அடுத்து கிறிஸ்துவ மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறாரு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ஆனா உங்களை ஆதரிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க என்பதை நீங்க சொல்லுங்க. எத்தனை இருக்குது உங்களுக்குன்னு கிறிஸ்தவர்களுக்குன்னு தனியா ஒண்ணு பண்ணணுமா என்ன? அதுதான் இந்த கூட்டமே. அப்படி இந்த கூட்டம் அதுக்கான கூட்டம். கிறிஸ்தவர்கள் இல்ல, நான் உங்ககிட்ட கேட்க கிறிஸ்தவர்களுக்கு என்று என்ன தேவை இருக்கு சொல்லுங்க. அதை சொல்லுங்க, செஞ்சு ஒண்ணு சொல்லுங்க. தேவாலயங்கள் இடிக்கப்படுது, அழிக்கப்படுது, பைபிள் எரிக்கப்படுது. சரி, பைபிள் எரிக்கப்படுது, இடிக்கப்படுது, யாரோட ஆட்சியில்? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. நான் கேட்க அவங்களை குற்றம் சாட்டுறீங்க நீங்க. அண்ணன் சீமானுடைய குரல் கிறிஸ்துவர்களுக்கு என்ன? அதுதான் கேக்குறேன். அவங்கள குறை சொல்றீங்க, இவங்களை குறை சொல்றீங்க. இல்ல ஒரு நிமிஷம் நான் நிறைய பேசுறேன். இந்த கூட்டம் நாங்க எதுக்காக ஏற்பாடு பண்ணுனாக்கா நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடு மக்களுக்கு போய் சேரணும் என்பதற்காக. இப்ப நீங்க கேட்டீங்க, நான் பதில் சொல்லணும்னா உட்காருங்க சார். கிறிஸ்தவ மக்களுக்கு இடையூறு வரும்போது எந்த இடத்தில் அந்த களத்தில் நாம் தமிழர் கட்சி நிக்கல? எந்த இடத்தில் அந்த மக்களுக்காக குரல் கொடுக்க? இருங்க, புனித வெள்ளிக்கு நீ விடுமுறை விடுங்கிறத என்னையை தவிர எவனுமே பேசல. எல்லாத்திற்கும் நாங்கள் மக்களோடு நிற்கிறோம். எங்களுக்கு அதுல இஸ்லாம், கிறிஸ்தவம், இந்துன்னு மதம் பிரிச்சு பார்க்கறது இல்லை. மொத்தமாவே நாடு மக்களின் நலன் பார்த்து தான் நாங்கள் இயங்குறோம். அதுல கிறிஸ்தவ மக்களுக்கு நீங்க எனக்கு வாக்கே செலுத்தாமல் அதிகாரமற்ற எளிய மகனை வச்சுக்கிட்டு நீ வந்தால் என்ன செய்வாய் என்று கேட்குறீங்க. ஆனா வந்து ஒண்ணுமே நீங்க சொல்ற பைபிளை எரிக்கிறான், கோயிலை இடிக்கிறான், அந்த இடிக்க அனுமதிச்சவன் பைபிளை எரிக்க அனுமதிச்சவனுக்கு திருப்பி அதிகாரத்தை கொடுத்துட்டு நீ வந்தால் என்ன செய்வீங்கிறீங்க. இது போன்ற எந்த செயலும் தடுக்க வராமல் நான் தடுப்பேன். இந்த மக்களை வேற அரணா நின்று பாதுகாப்பேன். நம்புறோம். ஆனா அதற்கான உத்தரவாதம் இப்ப களத்தில் இருக்கிற நீங்க என்ன செய்வீங்க? எப்படி கொடுக்க முடியும்? நீங்க வாய்ப்பு கொடுத்தாதானே செய்ய முடியும். அதை சொல்லிட்டேன். அவர் என்ன சொல்றாரு? வாய்ப்பு கொடுத்தா எல்லாரும் செய்வாங்க. வாய்ப்பு கொடுத்தா எல்லாரும் செய்வாங்க. வாய்ப்பு எல்லாரும் களத்துல நீங்க வாய்ப்பு இல்ல நீங்க நாம் தமிழருடைய பிரதிநிதியா தான் வந்திருக்கக்கூடிய திமுக பிரதிநிதியா வரல. இல்ல, நான் சொல்றேன், இந்த கிறிஸ்தவ மக்களுக்கு ஏற்பட்ட எல்லா இடையூறுகளிலும் அந்த மக்களோடு போய் மக்களோடும் அவர்களுக்கு பாதுகாப்பா நான் நின்றுருக்கேன். மதுரையில இதே மாதிரி வழிபாட்டு தலத்தை ஒரு மாடியில வச்சு பைபிளையும் எரிச்சப்போ அங்க போய் நின்று போராடி இருக்கேன். எல்லா தலங்கள்லையும் அந்த மக்களோடு மக்களா நின்று போராடி இருக்கோம். அதுக்கு சான்று, காணொலி, ஆவணம். வெளிப்படையான போராட்டம் நீங்க பண்றீங்கல்ல, அது எங்களுக்கு தெரியல, இன்னும் கொஞ்சம் மேம்படுத்துங்க, இன்னும் தெரியப்படுத்துங்க. நாங்க வந்து போராடுறது வந்து ஊடகங்கள் வாயிலாக தான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும். அது பெரிய ஊடகங்கள் செய்யறது இல்லை. வலையொலிகள் இருக்கிறது தான் காட்டுது. அதை நீங்க அதிகமா தேடி பார்க்கறது இல்லை. ஆனால் நீங்க கடந்த காலத்துல நீங்க உங்களுடைய எண்களை கொடுங்க. நாங்க எந்தெந்த இடங்களெல்லாம் இந்த கிறிஸ்தவ மக்களுக்கு இன்னல் வந்த போது போராடி இருக்கோங்கிறத எடுத்து அனுப்புறோம். பாருங்க, நீங்க எந்த இடையூறா இருந்தாலும் நாங்க களத்துல மக்களுக்கு வந்து அந்த இடையூறை தடுத்து போராடுவோம், காத்து போராடுவோம். அதுக்கு அந்த உறுதியை தர முடியும். அவ்வளவுதான் தர முடியும். நீங்க அதுக்கு என்னென்ன செய்வீங்க அப்படின்னா, வேணா நீங்க பெரிதும் நேசிக்கிற, நீங்க போற்றுகிற இறைமகன் இயேசு மேல உறுதிட்டு சொல்றேன்,
நாங்க பேராரனா நின்று இந்த மக்களுக்கு நிற்போம். இவர்களைப் போல வாக்கை பெற்றுட்டு அந்த மக்களை வக்கற்றவர்களாக நிறுத்த மாட்டோம். போதுமா? இந்த வேளை இந்த வார்த்தையை கேட்கிறதுக்காக நாங்க ஆயத்தப்படுறோம். சரி. நன்றி 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 நன்றி. சரியான வார்த்தை. குறிப்பாக நம்ம நாகர்கோயிலில் கொஞ்சம் கவனிக்க, நாகர்கோயிலில் அண்ணன் சேவியர் அவருடைய கொலை, அந்த கொலையில நீங்க இந்த ஏன் சாத்தானின் பிள்ளைகள்னு சொன்னீங்க கேட்டீங்க. ஆமா, அதாவது அநீதியை எதிர்த்து போராட வேண்டிய மக்கள், அநீதிக்கு எதிராக நிற்க வேண்டிய மக்கள், அநீதின்னு தெரிஞ்சும் தொடர்ச்சியா ஒரு முறை செய்யலாம், இருமுறை செய்யலாம், ஆனா தொடர்ந்து 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 அந்த தீமையை செய்கிறவனுக்கே துணை நிற்பது எப்படி ஏற்பது? இப்போ மதுவை விற்பது, ஒரு சாத்தானின் செயல்களை எல்லாம் பட்டியலிடுங்க. இல்ல நான் சொல்றேன் தந்தையா, நான் ஒரு குடிமகனா கேட்கிறேன். சாத்தானின் செயல்கள், இது பேய் பிசாசு தீமையின் செயல்கள்னு ஒண்ணு சொல்லுங்க. மது விற்பது, கொலை செய்வது, ஊழல் லஞ்சம் பெறுவது, விபச்சாரம் செய்வது, அடுத்தவர் நிலத்தை அபகரிப்பது, வாக்குக்கு பணம், இதில் போய் சொல்லுவது, இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் செய்யறது இந்த திமுக ஆட்சி, இந்த அதிமுக ஆட்சியா இல்லையா? கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. இது சாத்தானின் வேலையா இல்லையா? அப்ப இறைவனை வழிபடுகிற இறை மக்கள் சாத்தானின் செயலுக்கு துணை நிற்பது, நீங்க இறை மக்களாக இருக்கிற இறை மகன் இயேசுவையும் இறை தூதர் நபிகளினுடைய வழியை பின்பற்றுகிற நீங்கள் சாத்தானின் பிள்ளைகள் மாதிரி இந்த சாத்தான்களில் செய்கிற வேலைக்கு துணை நிற்கிறீர்களேன்னு சொல்லதான் நான் வந்தேன். அதடே நீ பேசுறான்னு சொன்னதே உங்களை மாதிரி அருள் திரு குருமார்கள் தான். பங்காளியே போகாதே, இந்த வார்த்தையை வேணா நான் பயன்படுத்தியிருக்கலாம். நீங்கள் தொடர்ச்சியாக சாத்தானின் பிள்ளைகளாக ஆகிவிட்டீர்களே என்ற ஆதங்கத்திலையும் உரிமையிலையும் எனக்கு பேரன்பும் பெரும் பாசமும் இருக்கிறனால நான் சொன்னேன், அந்த வருத்தத்துல சொன்னேன். அதை விட என் சகோதரர் சொல்றது நல்ல வார்த்தையா இருக்கு. திருடனுக்கு பங்காளி ஆகிவிட்டீர்களே அப்படி வேணா இனிமே சொல்றேன். அதுக்கே உங்களுக்கு வருத்தம் வருதே. இத்தனை வருஷமா நெஞ்சு உடைக்க கத்தி உங்க மேல இருக்கிற இந்த பிள்ளைக்கு விட்டுவிட்டு அதை அயோக்கிய பிள்ளைக அக்கிரம் பண்றவனுக்கு தொடர்ச்சி ஓட்டு போட்டா எங்களுக்கு எவ்வளவு வலி இருக்கும். அந்த ஆதங்கத்துல சொல்றது, அதாவது பேரன்பின் வெளிப்பாடு, ஆதங்கத்தின் வெளிப்பாடு தான். நீங்க இதை செய்யலாமா, நீங்களே நீ அப்படி பண்ணிட்டேப்பா அப்படிங்கிறோம்ல, அதுதான். அத விடுங்க. ஆனா சர்ச்சில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும், இது கேள்வி அல்ல, என்னுடைய கருத்து புரிதல் இல்லாதவங்களுக்கு சென்டர்டைன்மெண்ட் சொல்றேன். சாத்தானின் பிள்ளைகளாகிட்டே ஆதங்கத்துல சொன்னாருடைய சர்ச்சில் நீங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பாதிரியார் சொல்றது பிள்ளைங்க சேட்டை செய்யும், சாத்தானின் பிள்ளைங்க எவ்வளவு வச்சிருக்கீங்க. அப்ப யாரும் ஊடகங்கள் இதை பற்றி சொல்றதில்லை. மசூதியில போனாலுமே அவங்க சாத்தானின் பிள்ளைங்களாயிட்டு மற்றவர் எவ்வளவு சாடி இருக்காங்க. அப்ப எதுவுமே ஒன்னும் இந்த இஷ்யூ எல்லாம் ஆகல. அது மக்களுக்கு அது ஒரு பெரிய பொருட்டா இருக்காது. இதை பிரச்சனையா ஆக்கி, இதை ஒரு காரணமாக்கி பாருங்கள், நீங்கள் இவனுக்கு ஓட்டு போடாதீர்கள்னு சொல்ல வேண்டிய வேலை உண்மையிலே சாத்தான்களுக்கு தேவைப்படுது. யாரு சாத்தான்களுக்கு தேவைப்படுது, சாத்தான்களுக்கு இந்த சாக்கு தேவைப்படுது. அதை எடுத்துக்கிட்டு பாருங்கள் எப்படி பேசிவிட்டார்கள் பாருங்க. சாத்தானின் பிள்ளைகள்னு நான் சொல்லல, சாத்தானின் பிள்ளைகளா ஆயிட்டீங்களேங்கிற ஆதங்கத்தை வெளிப்படுத்தினேன். இப்ப என் தம்பி சொல்ற மாதிரி சொல்றேன், திருடனுக்கு பங்காளி ஆகிவிட்டீர்களே என்று சொல்றேன். அதுலயும் பங்கு வாங்காத பங்காளிகள், அந்த திருடட்ட பங்கை வாங்காத பங்காளிகள் ஆயிட்டீங்க. வேற நம்முடைய அந்த சேவியர் குமார் கொலை செய்யப்பட்ட சிக்கலிலே குறிப்பாக திருச்சபையில் உள்ள அதிகாரிகள் எல்லோரும் அந்த நேரத்தில் நாம் தமிழர் அந்த பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறார்கள்னு சொன்ன உடனேயே ரொம்ப அலர்ட்டாக இருந்தாங்க. ரொம்ப அலர்ட்டாக இருந்தாங்கன்னா, எவ்வளோ அலர்ட்டாக இருந்தாங்கன்னா, என்னையை கூப்பிட்டு பேசுகிற அளவுக்கு அலர்ட் ஆகிட்டாங்க. என்ன செய்ய போகிறாங்க, அடுத்து என்ன செய்வாங்க அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வந்துட்டாங்க. கடைசியில் எப்படி அந்த பிரச்சனையை அடித்தாங்க அப்படின்னு சொன்னால் நல்லா புரிஞ்சுக்கணும். நாம் தமிழர் கோரிக்கைகளை வச்சு முன்னால போய் இதெல்லாம் செஞ்சாதான் நாங்கள் விடுவோங்கிற அளவுக்கு கொண்டு நிப்பாட்டியிருக்காங்க. ஆனால் அந்த அம்மாவை யாரை வச்சு பேசி ஆஃப் பண்ண முடியுமோ அந்த ஆட்கள்லாம் வச்சு சாமியார்கள், அவங்க சொந்தக்கார சாமியார்கள்,
அவர்களுடைய உறவுகள் இப்படி வச்சு சாமியார்கள் தெரிஞ்சவங்களை வச்சு பேசி அந்த அம்மாவை ஆஃப் பண்ணி விட்டாங்க. அதனால் அந்த அம்மாவால் என்ன செய்ய முடியலன்னா அடுத்த கட்டம் போராட்டத்துக்கு உறுதியாக நிற்க முடியாமல் போயிடுச்சு. அப்போ எதுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நாம் தமிழர் அந்த நேரத்தில் வலிமையாக அதை எடுத்து கொண்டு வந்தாங்க. ஆனால் அதுக்கு ஆப்போசிட் யாரு? நம்ம ஆளுக்கு தான். அப்போ ஒரு அமைப்பு, ஒரு கட்சிங்கிறது அவங்க முன்னெடுத்து செல்லும் போது நம்ம கூட சேர்ந்து உள்ள தள்ளி விட்டோம் அப்படின்னு சொன்னா அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு கட்டாயம் அது உதவியா இருந்திருக்கும். ஆனா அது நடக்காது. இப்படி நிறைய காரியங்களை நான் சொல்லலாம். நாம் தமிழர் எடுத்த முயற்சிகள்ல நம்மளை மாதிரி ஆட்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ண முடியாம போனதுனால அது என்ன பண்ண முடியலன்னா நடக்க முடியல. அண்ணன் சொன்ன மாதிரி கன்னியாகுமரியில் இவ்வளவு எடுத்து வெட்டி கொண்டு போறாங்க. கன்னியாகுமரியில் இருக்கிறதுல பாதி பேர் கிறிஸ்தவர்கள். அந்த அந்த பாதி பேரும் ரோட்ல நின்னா அவன் ஒரு மண்ணை எடுத்துட்டு போக முடியுமா? ஒரு துண்டு மண்ணை எடுக்க முடியுமா? முடியவே முடியாது. ஆனா நம்ம வரமாட்டுக்கமே அந்த ஆதங்கமும் அந்த இதுதான் அண்ணனுக்கு ரொம்ப ஆமா, அதுல தான் அவர் பேசி கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே இந்த நாளிலே அன்பிற்குரியவர்களே, இதை நான் பல நேரத்தில் அண்ணனுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இந்த அரசியல் செய்வதற்கு மதம் என்பது தேவையில்லை, சாதி என்பது தேவையில்லை என்பது அண்ணனுடைய கருத்து. அவர் அதிலே உடன்பட்டிருக்கிறார், அதிலே அவர் தெளிவாக இருக்கிறார். இன்றைக்கு அண்ணன் சொன்ன மாதிரி மற்ற எல்லாரையும் தாண்டி இன்றைக்கு அண்ணன் சாதி மதத்தை தாண்டி தமிழர் என்ற ஓர்மையில் இன்றைக்கு அறியப்பட்ட நபராக, தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கிறார் என்று சொன்னால் அது அண்ணன் சீமான் மட்டும்தான். இதுவரை இந்த தமிழ் தலைவர்கள் யாராவது எடுத்துக்கங்க, ராமதாஸா இருந்தாலும் சரிதான், திருமாவளவனாக இருந்தாலும் சரிதான், கிருஷ்ணசாமியா இருந்தாலும் சரிதான், இவர்களை எல்லாம் தாண்டி இன்றைக்கு தவிர்க்க முடியாத சக்தியாக நிற்கிறவர் அண்ணன் ஒருவர் தான். அதனாலதான் என்னன்னா, அண்ணே இந்த சக்தி நமக்கு அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்தவர்களும் அவர்கள் நம்ம சொல்ற மாதிரி நல்ல மக்கள் தான், நம்ம குறை சொல்வதற்கு இல்லை, நல்ல மக்கள் தான். ஆனால் அவர்களுக்கு இருக்கிற புரிதல்கள், தவறான புரிதல்களை நாம் சரி செய்தோம் என்று சொன்னால் அது நன்றாக இருக்கும். அதற்காக நீங்க வரணும், எங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லணும் என்று சொன்ன போது நான் வருகிறேன், பேசுகிறேன் என்று அண்ணன் அவர்கள் இந்த நாளிலே நமக்காக நேரம் ஒதுக்கி நம்ம கேட்ட கேள்விக்கெல்லாம் ரொம்ப பொறுமையா பதில் சொல்லி, நேற்று நம்ம கலைஞி அண்ணனும் முத்துப்பாண்டியனும் நாங்கெல்லாம் வழக்கு விஷயமா கூடியிருந்தோம். அப்பொழுது நான் சொன்னேன், நாளைக்கு அண்ணன்கிட்ட இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுன்னு சொன்னேன். அப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் சொன்னாங்க, அப்போ கேள்விகள்லாம் எப்படி அப்படின்னு, இல்லை அந்த ஸ்பாட்ல எழுதி கொடுப்பாங்க, நம்ம கொடுக்க வைப்போம். அப்போ அதுல பக்கத்துல இருந்த ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, அண்ணன் சீமான் எந்த கேள்வியை நீ எப்படி கேட்டாலும் பதில் சொல்லுவார், டோன்ட் வரி பி ஹாப்பி அப்படின்னாரு. அந்த அளவுக்கு இன்றைக்கு அவருடைய புலமையும் சரி, அவருடைய திறமையும் சரி, இன்றைக்கு அவருடைய பொறுமையும் சரி இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. உண்மையிலேயே நாங்கள் அதை நினைத்து உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகின்றோம். அண்ணன் அவர்கள் இந்த நாட்களிலே இந்த கேள்விகளுக்கு பதில் தந்திருக்கிறார்கள். அதனால் அன்புக்குரிய கிறிஸ்தவ உறவுகளை உங்களை எல்லோரையும் நான் கெஞ்சி கேட்கின்ற ஒரே ஒரு விடயம் இது மட்டும்தான். மொழி வழி தேசிய அரசியல் மட்டும்தான் RSS தோற்கடிக்கும். மொழி வழி தேசிய அரசியல் மட்டும்தான் இந்தியாவை காப்பாற்றும். மொழி வழி தேசிய அரசியல் மட்டும்தான் தமிழ்நாட்டை காப்பாற்றும். அதை முன்னெடுக்கின்ற அண்ணன் சீமான் அவர்களை நீங்கள் அனைவரும் ஆதரிக்கவும், அவரோடு நின்று செயல்படவும், அவருக்காக வேண்டவும், ஆண்டவர் இயேசுவிடம் அவருக்காக வேண்டவும் உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். கேட்டாங்க, வேதாகமத்துல காங்கிரஸுக்கு கையி உதயசூரியன்லாம் இருக்கு, எனக்கு எதுவும் இல்லையான்னு இருக்கு. அரசால சிறைச்சாலையிலிருந்து புறப்படுவாரும் உண்டு அப்படிங்கிற 4:14 இருக்கு. அது நேரடியா என்னையே சொல்லிட்டாரு. சிறைச்சாலையில இருந்து சிறைச்சாலைக்கு போயிட்டு வந்துதான் கட்சி
ஆரம்பிச்சு இந்த பாதையில பயணிக்கிறீங்க. வசனம் தெளிவா இருக்கு. அதே மாதிரி அர்ப்பின் பண்டிகைன்னு கொண்டாடுறதும் வேதாகமத்துல இருக்குது. பொங்கல் மாதிரி விவசாய சின்னத்துக்கு ஆதரவா சொல்றீங்க. அர்ப்பின் பண்டிகை இருக்கு. அதையும் வேதாகமத்துல கடவுள் இறைவன் சொல்லியிருக்காரு. நீங்க உங்களுடைய முதல் பலன் அறுவடை செய்து அதை எனக்கு படைச்சு எனக்கு கொடுங்க. அப்ப சின்னதுக்கும் ஆதரவா இருக்குது. நீங்க அரசாடுறதுக்கும் ஆதரவா. அப்ப இதை திரும்ப திரும்ப எடுத்துட்டு போகணும் ஐயா. உங்க எல்லாருடைய அன்புக்கும் அதுக்கான நேரத்திற்கும் நன்றி. இதை இந்த இந்த பகுதியில் போட்டிருக்கோம். இது போன உடனே இன்னும் சில கேள்விகள் வரும். அதை கன்னியாகுமரியை மையப்படுத்தி இதே மாதிரி ஒரு கூட்டம் அல்லது திருச்சி, அது மதுரை, அப்படி முக்கியமான நகரங்களில் இளம் குருமார்கள் இந்த மாதிரி சில கேள்விகள் இருக்கிறவங்களை அழைச்சி பேசலாம், தெளிவுபடுத்தணும். ஏன்னா நமக்கு கடைசியாக இருக்கிற ஒரே கருவி அரசியல் மட்டும்தான். அரசியல் அதிகாரம் மட்டும்தான் இந்த மக்களை பாதுகாக்க முடியும். அதுக்கு எல்லாருமே நீங்கள் செய்வோம். நீங்கள் இறைப்பணியோடு மக்கள் பணி, நாங்கள் இதை அரசியல் பணியை அதையும் இறைப்பணியாக தான் பார்க்குறோம். இணைந்து நம்ம எல்லாரும் ஒரு நல்ல அரசியலை உருவாக்கி நல்ல ஆட்சியை மலரச் செய்யணும். அதுதான் மகத்தானதாக இருக்கும். அது வருங்காலங்களில் இன்னும் பல இடங்களில் கூடி கூடி பேசுவோம். நம்மளுடைய ஐயங்களை எல்லாம் தெளிவுபடுத்தி கொண்டு நடப்போம். ஒன்று பெரிய இது இல்லை. இதை செய்யுங்கன்னா செய்ய போகிறோம், இதை செய்யாதீங்க, இது சரியாக வராதுன்னா செய்யாது இருக்க போகிறோம். ஆனால் கூட்டணி மட்டும் யாரோட சேர சொல்லிடுறது அது செய்ய முடியும். அதாவது முதல் நிகழ்வு தலைமைச் செயலகத்துக்கு எதிராக நடந்திருக்கிறது. ஆகவே நாம் விரைவில் தலைமை செயலகத்தை சொல்வோம். நிறைய இடங்கள்ல நாம நிறைய போராடிதான் மக்களை கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஆனா ரொம்ப போற போக்குல இவங்களுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்ற தைரியத்தை யார் கொடுத்தது? இனி வரக்கூடிய எலெக்ஷன்லயாவது இந்த மாதிரி குறிப்பிட்டு நாம் தமிழருக்கு ஓட்டு போடாதீங்கன்னு எந்த ஒரு திருச்சபையினுடைய எந்த ஒரு அங்கத்திலையும் வராத மாதிரி பாத்துக்கிறது ஒரு மிகப்பெரிய வேலையா இருக்கும். இல்லை, அதை நீங்க சொல்றது அதுதான் நமக்கு இருக்கிற வழி. எனக்கு என்னன்னா, நீங்க இவருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு போங்க. ஆனால் சீமானுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு போடாதீங்கன்னு நீங்க சொல்லக்கூடாது. அது பெரிய பாவம், பாவத்திலே பெரும்பாவம். ஏன்னா நான் இந்த வேலையை என் இனச்சாவிலிருந்து வந்தேன், பெரிய வலியை சுமந்து வந்தேன். ஒரு எளிய மகன் இவ்வளவு தூரம் வந்தது உலக வரலாற்றிலே பெரிய சாதனை தான். ஏன்னா எந்த பின்புலமும் இல்லை, பொருளாதார வலிமையும் இல்லை, ஊடக ஆதரவும் இல்லை. அப்படி இருக்கும்போது உணர்வுள்ள பிள்ளைகளை நீங்கள் சாதி சொல்லி மதம் சொல்லி அரசியல் செய்வது ரொம்ப எளிது. இப்போ நம்மளே ஒரு திராவிடம்னு பேர் வச்சிருந்தா கூட விட்டுருப்பான். அது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஆனால் தமிழர் என்று பேசுறது அவங்களுக்கு அவ்வளவு இடையூறும் ஆபத்துமாக தெரியுது. அதில் நம்ம இவ்வளவு தூரம் உறுதியாக நின்று போராடி வருவங்கிறது பெரிய பெரிய முயற்சி தான். அப்போ அதை சிதைக்கிற வழியா அவனுக்கு போடாதீங்க அவருக்கு போடாதீங்கன்னு சொல்லும்போது ரொம்ப வலிக்குது. அதுதான் என்ன, அப்படி என்ன நம்ம குற்றம் பண்ண நமக்கு ஏன் போடாதேன்னு சொல்ல? தவறான வார்த்தை. அது தேவையில்லை. அவர் 2026 அப்படி ஒரு ஸ்டேட்மெண்டோ எந்த ஒரு அமைப்புல இருந்தும் வராம பாத்துக்க வேண்டியது நம்மளுக்கு பொறுப்பா. 2024 பாராளுமன்ற தேர்தல்ல இந்த அறிக்கையை நாங்க இயக்கம் சார்ந்து ஒவ்வொரு சர்ச்சைகள் லெட்டர் அனுப்பியாச்சு. எங்கேயும் வாசிச்சா திருச்சி அங்க சர்ச்சில் நின்று நாங்க பிளக்கார்டு பிடிப்போம்னு சொன்னதுனால எந்த சர்ச்சிலையும் மறை மாவட்டத்திலையும் இதை அறிவிக்கல. 2024 பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி குறித்தோ இது போடுங்கன்னு சொல்லி அவங்க அறிக்கை தெரிவிக்கல. அதனால இனி நம்ம தொடர்ந்து நீங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்தா மட்டும்தான் கிறிஸ்தவ மக்களை தமிழர்களாக நம்ம ஒன்றிணைக்க முடியும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறேன். இறுதியா லூக்கா நற்செய்தியில 7 நேற்று எனக்கு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, மானிட மகனுக்கு எதிராக ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டவரும் மன்னிக்கப்படுவார், ஆனால் தூய ஆவியாளரை பரிந்துரைப்பவர் மன்னிப்பு பெற மாட்டார். அந்த வகையிலே தூய ஆவியால் இட்லி வேகுமா என்று கேட்ட கலைஞர் கருணாநிதி மட்டும்தான் மன்னிக்கப்பட மாட்டார், தவிர அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை சவுலாக இருந்து பவுலாக மாறிய ஒரு இறைவாக்கினராக ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்கிறேன். நன்றி. மகிழ்ச்சி. எல்லாருக்கும் உங்களுடைய அன்புக்கும் இந்த உறவான இந்த ஒன்று கூடலுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கமும். மறுபடியும் இன்னொரு நல்வேளையில் நம்ம கூடுவோம்.